வெங்கடேஸ்வரய குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்றைய பதிவில் ராசிகளின் பொது பலன்கள் அப்படிங்கிற வரிசையில் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இந்த காம்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் காம்போ ப்ரொடிக்ஷன் அப்படின்ற வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். சிம்மம் அப்படிங்கிறது சூரிய பகவானின் ராசியாக திகழ்கின்றது. சூரிய பகவான் அப்படிங்கிறவர் ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவரில் முதன்மையானவர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவரிடம் இருந்து தான் மற்ற கிரகங்கள் அவரின் அந்த ஒளி கதிர்வீச்சுகளை பெற்று தான் மற்ற கிரகங்கள் தங்களின் அந்த தன்மைக்கேற்ப பலன்களை வழங்குகின்றது அப்படிங்கிற ஒரு கருத்தும் ஜோதிடத்தில் உண்டு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்த சூரியனானவர்களுக்கு முதன்மை தலைமை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உண்டுங்க. அது வேற எந்த கிரகத்துக்கும் இல்லை, பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதாவது இந்த கிழமைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள். மாதங்களில் பார்த்தோம்னா சித்திரை மாதம் முதன்மையான மாதம். அந்த மாதத்தில்தான் சூரிய பகவான் உச்சம் பெறுகின்றார், பலம் பெறுகின்றார், இல்லைங்களா? அடுத்ததா எண்கணித சாஸ்திரம் நியூமராலஜியில் அவருக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கும் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா 1ஆம் நம்பர். சரிங்களா? ஆக சூரிய பகவான் அப்படின்னு நம்ம சிந்திக்கின்ற பொழுது இந்த முதன்மை தலைமை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த அடிப்படை அமைப்புகள், இந்த குணாதிசயங்கள் இந்த ராசி லக்னங்களில் பிறந்த அன்பர்களும் நிச்சயமாக காணப்படும். இது அவர்களுடைய ஒரு சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த சிறப்புத்தன்மை வேறு எந்த ராசி லக்னங்களுக்கும் அப்படி ஒன்றும் கிடைக்க பெறலை அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். சரிங்களா? அடுத்ததா இந்த வெளிச்சம், சூரிய பகவான் அப்படிங்கிறவர் ஒரு வெளிச்சம், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கிரகமாக இருக்கின்றார். எல்லாராலையும் பார்க்க முடியும், இல்லைங்களா? அது போன்றவே இந்த ராசி லக்னங்களில் பிறந்த அன்பர்கள் 4 பேர் அறியப்பட்ட ஒரு நபர்களாகவும் 4 பேருக்கு தெரிந்த ஒரு நபர்களாகவும் ஏதோ ஒரு வகையில் அவங்க அந்த வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு நிலையோடு அவங்க வலம் வருகின்றார்கள். அதாவது அது அவங்க செய்கின்ற தொழிலாக இருக்கலாம், அவங்க செய்கின்ற உத்தியோகமாக இருக்கலாம், அல்லது அவங்க பிறந்த அந்த வம்சமே கூட அந்த பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு பிறந்து அது அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இந்த அமைப்பும் இந்த ராசி லக்னங்களில் பிறந்த அன்பர்களுக்கு உண்டு. சரிங்களா? அடுத்ததா இந்த ராசி லக்னங்களில் பிறந்த அன்பர்களை பொறுத்தவரைக்கும் நட்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் அன்பர்களாக இருக்கின்றார்கள். அதாவது நட்பு அப்படின்னாக்கா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போகிறாங்க, அந்த நட்புல உண்மையாக இருக்கிறாங்க. அது இவங்ககிட்ட ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது, பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதற்கு உதாரணமாக நம்ம கர்ணனை சொல்லலாம். கர்ணன் அப்படிங்கிறவர் பிறந்தது இவருடைய மகன் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். சூரிய பகவானுடைய மகன் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவர் நட்புக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படிங்கிறதும் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னங்களில் பிறந்த அன்பர்களும் நட்புக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தான தர்ம சிந்தனைகள்ல இவங்க அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இவங்களுக்கு நிகர் இவங்க தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதற்கும் உதாரணமாக நம்ம கர்ணன் அவர்களையே சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா அவரு கேட்டு இல்லைன்னே சொன்னதில்லை. ஒன்று, அந்த தேவையெல்லாம் நம்ம கொடுக்கறதுனால பயன்பெறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளோடு அவர் தான தர்மங்களை செய்துட்டு இருந்தார். அதே போல தான் இந்த அன்பர்களும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்களும் தான தர்மங்களை பொறுத்தவரைக்கும் யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னாக்கா இல்லைன்னே சொல்றதில்லை. இருக்கிறத அந்த முழு மனதோடும் ஒரு ஆத்ம திருப்தியோடும் அதை கொடுத்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு கூடுதல் பலம். சரிங்களா? அடுத்ததா இவங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு வேகம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட திடீர்னு இருக்கும், திடீர்னு மறைஞ்சிடும். அதாவது
இவங்களுக்கு ஏதானும் ஒரு தேவை இருக்கிற நேரத்துல இவங்க வந்து அந்த ஒரு ஆக்ரோஷத்தோடும், ஒரு வெறித்தனமா இவங்க வந்து அந்த பொருள எப்படியாச்சும் நம்ம வசப்படுத்தணும், அல்லது அந்த பொருள நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த வெறித்தனம். உதாரணமா, இந்த மாசம் எனக்கு பட்ஜெட்டுக்கு ஒரு ரூ. 30,000 தேவைப்படுதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. அந்த ரூ. 30,000 கைக்கு வரவங்களும் இவங்க ஒரு அசுரத்தனமா உழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அந்த தேவை நிறைவேறி விட்டது அப்படின்னாக்கா, அவங்க காத்து போன பலூன் மாரி ஆயிடுறாங்க. இது வந்து ஒரு சின்ன மைனஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல இத வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா இந்த நண்பர்கள பொறுத்தவரையிலும் பெரும்பான்மையானவர்கள், அதாவது வந்து ஒரு 90% பேர் வந்து காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டச் பண்ணிடுறாங்க. அது இந்த காதல் அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ் ஆகுதா, சக்ஸஸ் ஆகலையா அப்படிங்கிறது 2வது பட்சம். ஆனா லவ் பண்ணி மேரேஜ் பண்ண அன்பர்கள் பெரும்பாலும் வந்து அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இழுபறி இல்லாமலும் ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, அது அவங்க விருப்பப்பட்டு செய்துக்கிட்ட ஒரு திருமணம் அப்படிங்கிறதுனால, அதுல வந்து பெரிய குறைகளையோ, குற்றங்களையோ அவங்களுடைய மனம் வந்து காண்பதில்லை அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த சிம்ம ராசியானது ராசி சக்கரத்தின் 5வது ராசி. காதலை சொல்லக்கூடிய ஒரு ராசியாக திகழ்கின்றது. அதனால வந்து இந்த நிலைப்பாடு பெரும்பான்மையான சிம்ம ராசி லக்ன அன்பர்களுக்கு கிடைத்து விடுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா இவர்களுக்கு அடுத்து உடன்பிறப்பு அப்படிங்கிறது வந்து இளைய சகோதரம், சகோதரி அப்படிங்கிறது வந்து பெரும்பான்மையானவர்களுக்கு கிடைக்கிறதில்ல. சரிங்களா? அப்படியே வந்து அந்த உடன்பிறப்பு அப்படிங்கிறது இருந்ததுனாலும், அது வந்து ஒரு சகோதரியாக, இளைய சகோதரியாக இருக்குதே தவிர, சகோதரன், இளைய சகோதரன் அப்படிங்கிற ஒரு சொல்ல ஒரு அழுத்தமாக இவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கு இல்லாம இருக்குது. சரிங்களா? அடுத்ததா இந்த உறவுகள்ல தாய்மாமன் உறவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இந்த தாய்மாமன் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து சிறப்பில்லாமலே இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது என்ன சிறப்பில்லாம இருக்குது அப்படின்னாக்கா, மாமா இருக்க மாட்டாரான்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டுடாதீங்க. தாய்மாமன்லாம் இருக்கிறாங்க. ஆனா, இப்போ தாய்மாமன் பொண்ண கட்டணும், அல்லது தாய்மாமன் பையன கட்டணும், ஒரு கொடுக்கல் வாங்கல், ஒரு நல்ல அந்யோன்யமான ஒரு உறவு, அல்லது ஒரு என் மாமா தான் எனக்கு வந்து இதெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள், இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட வந்து பெருசா வந்து அந்த தாய்மாமன் அப்படிங்கிற ஒரு உறவுகளிடத்துல இவங்களால வந்து எதிர்பார்க்கறதுக்கு இல்ல. அது அந்த அளவுக்கு வந்து ஒரு மன நிறைவாக கிடைப்பதும் இல்லை அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. இந்த பதிவை கேட்கும் நண்பர்கள் இப்போ சொல்றதெல்லாம் உங்களுக்கு எப்படி பொருந்தி வருது அப்படிங்கிறது கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கருத்துக்களை பதிவேற்றம் செய்யுங்கள். அதே போல் வந்து இந்த பதிவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். இந்த பதிவில் மற்றைய நிலைப்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம 5ஆம் பாவத்துக்கும் 7ஆம் பாவத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த பதிவு வந்து பதிவு செய்யலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த பதிவு போய் கொண்டிருக்கிறது நண்பர்களே. அதனால் முடிந்தவரை ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த பதிவை கேளுங்க. நிச்சயமா இது வந்து உங்களின் அந்த ஒரு பிராப்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு வந்து அதனுடைய விளக்கம் இந்த பதிவில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததா இவங்களை பொறுத்தவரையிலும் இந்த நேரம் தவறாமை அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் சரியான நேரத்துக்கு, சரியான டைம்ல, சரியான விஷயத்தை செய்து முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல வந்து இவங்க வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுனா கூட அந்த ஷார்ப்பான அந்த டைமுக்கு முன்னாடியே போயிட்டு நிற்கிறாங்களே தவிர, முதல் மாணவனாக போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு அட்டெண்டன்ஸ் போடுறாங்களே தவிர, காலம் தாழ்த்தி அதையும் வந்து இவர்கள் வந்து செய்வதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அந்த டைமிங்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற நண்பர்களாக இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இவர்களின் குடும்பம், தனம், வாக்கு அப்படின்ட்டு வருகின்ற பொழுது, இந்த வாக்கு ஸ்தானத்தின் அதிபதியாக புத பகவான் வருகின்றார். அதனால வந்து இவங்களை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கணக்கு போட்டு பேசுவாங்க. இதை இப்படி தான் பேசணும், இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து இவங்களை பொறுத்தவரையிலும் இந்த பேச்சில் வந்து ஒரு அதிகார தோரணை, கட்டளையிடும் தோரணையோட தான் இவங்க வந்து பேசுவாங்க. இந்த வேலையை செய்து முடிச்சுடு அப்படின்ட்டு தான் சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, சூரியன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தலைமை பொறுப்பேற்கும் ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களாம் வந்து ஒரு ராஜா, அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அல்லது ஒரு அரசராக இருக்கின்றவர்களும் யாராச்சும் வந்து ஒரு
தாழ்மையான ஒரு குரலோட, தாழ்மையான ஒரு நிலைப்பாட்டோட எதையும் வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. அந்த நிலைப்பாடு இவங்களிடத்திலும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தம். ஆக அந்த பேச்சு அப்படின்ட்டு வரும்பொழுது அந்த அதிகாரத்தன்மையும் அந்த ஒரு கட்டளையிடும் தன்மையும் இவங்களிடம் வெளிப்படும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? வருமானம் அப்படின்னு சொல்லுகின்ற போது இவங்களை பொறுத்தவரைக்கும் கலைத்துறைகளில் வருமானம் ஈட்டும் நண்பர்களாக இருக்கின்றார்கள். கலைத்துறை அப்படின்னு சொல்லும் பொழுது ஜோதிடத்தையும் நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? இதுவும் ஒரு கலைத்துறை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, வாக்கால் செய்யும் தொழில்கள் அனைத்தையும் உங்களுக்கு வந்து சிறப்பாக வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. கணிதங்கள் அப்படிங்கிறது சரிங்களா? இந்த புதனின் காரகத்துவம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் வந்து இவங்க வந்து சிறப்பாக வந்து செயல்படுகின்றார்கள் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. அதன் மூலியம் 2ஆம் பாவத்தை நம்ம ஆய்வு செய்கின்ற பொழுது புத பகவான் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு வந்து வருமானத்தை தருகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இவருடைய வீட்டில் வந்து பெரும்பாலும் வந்து அதிகமாக இந்த கிருஷ்ணருடைய பெயர்கள் அதிகமாக வந்து வருவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கிறது. இவங்க குடும்பத்தில் வந்து ஆசிரியர்கள் அல்லது அக்கௌண்டன்சி பார்க்குறவங்க, ஜோதிடர், வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தர் வந்து இவங்க குடும்பத்தில் நிச்சயமாக வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? முயற்சி அப்படிங்கிற ஸ்தானத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிர பகவானின் வீடாகவும் துலாம் ராசியாகவும் வருகின்றது. முயற்சியை பொறுத்தவரையிலும் இவங்க வந்து ஹார்ட் ஒர்க்குக்கு இவங்க வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஒரு தலைமையில் இருக்கணும், ஒரு நிர்வாகத்தில் இருக்கணும், உடம்புல வந்து வேர்வை வரக்கூடாது, நம்ம போட்டுட்ருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு வந்து களையக்கூடாது, அழுக்கு படியக்கூடாது அப்படின்லாம் ஒரு மனோபாவத்தில் இருக்கின்ற ஒரு அன்பர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிதான் வந்து இவர்களுடைய முயற்சிகளும் வந்து இருக்கிறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஆக இவர்களை பொறுத்தவரையிலும் அந்த சுகவாசி அப்படிங்கிறதுல எல்லோரும் சந்தேகம் இல்லை. சொல்லி வேலை வாங்குவாங்க, இதை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி நடத்துவாங்க. அதில் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு விருப்பம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு கீழே வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை இவங்க வந்து கையில் எடுக்கிறதே இல்லை அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? அடுத்ததாக சுகஸ்தானம், தாயாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது தாயார் ஒரு நல்ல ஆரோக்கியமான பெண்மணியாக இருப்பார். அவங்கள பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு கம்பீரமான பெண்மணி, தைரியமான பெண்மணி. எந்த ஒரு நிகழ்வையும் எந்த ஒரு செயலையும் வந்து பயந்த சுபாவத்தோடு அவங்க வந்து செய்யறதில்லை. எதையுமே வந்து துணிச்சலோடு எதிர்கொள்ளும் ஒரு பெண்மணியாக இவர்கள் தாயார்கள் இருக்கின்றார்கள். முன்வைச்ச கால பின் வைக்கிறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இவர்களுடைய தாயாருக்கு அது நல்லா சிறப்பாக பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தாய் வழியில் வந்து முருக பக்தர்கள் அதிகமாக இருப்பார்கள், முருகபெருமானின் பெயர்கள் உள்ள அன்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஆக தாயாரின் ஆளுமை இவர்களுடைய வீட்டில் வந்து நிர்வாகம் செய்யத்தாகட்டும், வீட்டை நிர்வாகம் செய்யத்தாகட்டும், அந்த தலைமை பொறுப்பேற்று வழி நடத்துவதாகட்டும், இவங்களுடைய தாயார் தான் வந்து அதீத பங்களிப்பு செய்வார்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா 5ஆம் இடம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாவமாக, ராசியாக இந்த ராசி லக்ன அன்பர்களுக்கு திகழ்கின்றது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, 5ஆம் இடமாக வருவது ஒரு சுபகிரகத்தின் வீடு, எல்லோருக்கும் தெரியும். அதே போல வந்து அந்த 5ஆம் பாவத்தின் காரகராக குரு பகவானே வருகிறார். ஆட்சி கிரகமாக குரு பகவானே வருகின்றார். இரண்டிற்கும் ஒரே கிரகமாக இருக்கின்றது. இந்த குரு பகவானவர் இந்த ராசி லக்னங்களுக்கு கூடுதலாக மறு ஆதிபத்தியமாக அட்டமாதிபதியாகவும் வருவது இங்கே ஒரு சிக்கலை கொடுத்து விடுகின்றது இந்த ராசி லக்னங்களில் பிறந்த அன்பர்களுக்கு. என்ன அப்படின்னாக்கா, புத்திரம் சார்ந்த வகையில இவங்க ஏதோ ஒரு கசப்பை அனுபவிக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தம். அதாவது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு குழந்தைகள்லாம் நிச்சயமா வந்து கிடைச்சிடுது, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த குழந்தைகளால வந்து ஒரு மன வருத்தம், ஒரு மனக்கசப்பு, ஒரு சங்கடம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இவங்க வந்து சந்தித்து தீருகின்றார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தம். எப்படி சந்திக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு சிலருக்கு வந்து குழந்தைகள் வந்து இவங்க எதிர்பார்த்த மாதிரி வளர மாட்டேங்குது, இவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய மாட்டேங்கிறது. இப்போ இந்த விஷயத்த செய்யாத அப்படின்னாக்கா அதற்கு எதிர்மறையான ஒரு விஷயங்கள் அந்த குழந்தைகள் செய்கின்றது. இவர்களின் பெயருக்கும் புகழுக்கும் ஒரு களங்கம் வரா மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அந்த குழந்தைகள் செய்யுது. இது ஒரு சாரார் ஒரு சில அமைப்பினர் பெரும் நிலைப்பாடாக இருக்கின்றது. அந்த குழந்தைங்க வந்து எப்படி சொல்றது அப்படின்னாக்கா, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கௌரவத்தை எதிர்பார்த்து ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் கை நீட்டி எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிற அன்பர்கள் கிடையாது. இதுக்கு எதிர்மாறாக குழந்தைகள் இருந்துட்டாக்கா அவங்க வந்து அதை நினைச்சு வந்து மனசுக்குள்ள வந்து ரொம்ப ஃபீல் பண்ற அமைப்புக்கு போயிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
இன்னும் ஒரு சிலர் அமைப்பினர் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை அடைகிறாங்க அப்படின்னாக்கா, என்னுடைய குழந்தைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, ஒரு சில அன்பர்கள் என்னுடைய குழந்தைகளுக்கு இன்னும் கல்வி புத்திரம் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் வருத்தம் அடைகிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னாக்கா, கடைசி காலத்தில் என்னுடைய குழந்தைகள் வந்து என்னை பார்த்துக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் கஷ்டப்படுறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னாக்கா, கல்யாணம் ஆன குழந்தையுடைய திருமண வாழ்வு ஒரு சுபிட்சமாக இல்லை, அதில் ஒரு போராட்டங்களும் ஒரு கசப்புகளும் நிறைந்த ஒரு மன வாழ்க்கையாக என்னுடைய குழந்தைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டிடுறாங்க. இப்படி ஏதோ ஒரு வகையில இந்த ராசி லக்னங்களில் பிறந்த நண்பர்களின் குழந்தைகள் அவர்களுக்கு ஒரு வருத்தத்தையும் ஒரு கசப்பையும் கொடுக்காமல் போவதில்லை அப்படிங்கிறத ஒரு 98% நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? அடுத்ததா 6ஆம் இடம். 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் ராசிக்கும் ஒரே அதிபதியாக சனீஸ்வர பகவான் திகழ்கின்றார். ஆக இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல வெளிச்சம் இல்லைங்களா? இந்த ராசி லக்னங்களில் பிறந்த நண்பர்கள் ஒரு வெளிச்சம், சூரியன். அது வந்து ஒரு நேரம் தவறாமை இல்லைங்களா? அது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் ஆகக்கூடிய ஒரு கிரகம். இப்படி இருக்கின்ற இந்த தன்மையில் இருக்கின்ற இந்த அன்பர்கள் அதற்கு நேர் எதிர்மாறான ஒரு தன்மையில் இருக்கும் ஒரு வாழ்க்கை துணையை சந்திக்க நேரிடுகிறது. இதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு சிக்கல். இவங்க நேரம், அந்த நேரத்தை, சரியான நேரத்தை, சரியான விஷயத்த ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பர்சனுக்கு வந்து எதிலும் ஒரு தாமதம், எதையும் வந்து ஒரு வேகமாக செய்யாத ஒரு தன்மையில் இருக்கிற ஒரு வாழ்க்கை துணை வந்து கிடைச்சிடுச்சு அப்படின்னாக்கா, இவங்க அதன் மீது வந்து ஒரு ஈர்ப்பு இல்லாமலே வந்து ஒரு அதை வந்து அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனோடவே வந்து அதை வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழலாகி போது பார்த்துக்குங்க. அதே போல் வந்து இவங்களை பொறுத்தவரையிலும் இவங்கெல்லாம் வந்து ஒரு சூட்டு உடம்புக்காரங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, கொஞ்சம் கோபம் வந்துடும். ஆனால் எதிர்பாலினத்தை பொறுத்தவரையிலும், அந்த வாழ்க்கை துணையை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு அமைப்பை பெற்றவர்களாக இருப்பார்கள் இல்லைங்களா? அதே போல் வந்து அவங்கள பொறுத்தவரையிலும் அந்த சூட்டுக்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்க இருப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக எதையும் செய்ய மாட்டாங்க, ரொம்ப வேகமாக எதையும் பேச மாட்டாங்க. அவர் 4 வார்த்தை பேசினாங்க, இவங்க 2 வார்த்தை பேசுகிற நிலைப்பாட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள். இந்த நிலைப்பாடுகள் வந்து ஒரு சில அன்பர்களுக்கு வந்து ஒரு இவங்க வந்து சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவங்க அப்படியே வந்து ஒரு கட்டுக்கோப்பான உடல் அமைப்போடும், அந்த தேகங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா தொப்பை தொப்பை எல்லாமே ஒரு சீரான ஒரு உடல் அமைப்பில் இருப்பாங்க. ஆனால் எதிர்பாலத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா, வாழ்க்கை துணையை பார்த்தோம்னா அவங்களுக்குலாம் ஒரு சில அன்பர்களுக்கு இளம் வயதாக இருக்கும், ஆனால் முதிர்ந்த தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அமைஞ்சிடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆக இந்த மனவாழ்வு அப்படிங்கிறது வந்து இந்த லவ் பண்ணி மேரேஜ் பண்ண அன்பர்களை தவிர்த்து அவங்க தான் வந்து அவங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை செலெக்ஷன் பண்ணிட்டதுனால லைஃப் பார்ட்னர் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து பெருசுப்படுத்திக்காமல் அதை வந்து அப்படியே போயிடுறாங்க லைஃப்பில். ஆனால் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ட்டு வருகின்ற பொழுது இவங்க வந்து பெரிய கற்பனைகளோடும் ஒரு எதிர்பார்ப்போடும் இருந்து அது ஏமாற்றத்தை தந்து விடுகின்றது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு விஷயம். அதனால் வந்து உங்களை பொறுத்தவரையிலும் பெரிய கற்பனைகளோ ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோ வாழ்க்கை துணையிடம் வைக்காதீர்கள். அது இன்னும் கூடுதலான ஒரு மன வருத்தத்தையும் ஒரு அந்த எதிர்பார்ப்பு நம்மளுக்கு கிடைக்காத போது பெரிய ஏமாற்றத்தையும் தந்து விடுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படி நாம் இப்படி தான் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா பெரிய ஏமாற்றங்கள் வராது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு சூட்சமம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து எப்பயும் வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சிங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கருத்து. சரிங்களா? அடுத்தது பாக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தொற்றுவோம். பாக்கியம் அப்படிங்கிறது வந்து மேஷம், அதிபதி செவ்வாய். தந்தை வந்து எப்பயுமே ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ரொம்ப சுறுசுறுப்பானவர், கோபம் அதிகமாக வரும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவர் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? அடுத்ததாக ஜீவனஸ்தானம், 10ஆம் இடம். ஜீவனம் அப்படிங்கிறது பொறுத்தவரையிலும் சுக்கிர பகவானும் அந்த வீட்டின் உச்சாதிபதியாக சந்திர பகவானும் வருகிறார்கள். ஆக இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா கலைகளை சொல்லக்கூடிய ஒரு வீடாக இருக்கின்றது இல்லைங்களா? அந்த கிரகங்களை பொறுத்தவரைக்கும் இரண்டுமே வந்து கலைகளுக்கு அதிபதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அப்போ கலை சார்ந்த துறைகளில் உங்களுக்கு வருமானம் இருக்கும், தொழில் ஜீவனம் இருக்கும், உணவு சார்ந்த வகைகளில் ஜீவனம் இருக்கும். அடுத்ததா பயணம், வீடு, வாகனம் அப்படிங்கிற வகைகளில் உங்களுடைய ஜீவனம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததா பொருளாதாரம் சார்ந்த
விஷயங்களில் இவங்களுடைய ஜீவனம் இருக்கும். ஆசிரியர், நர்ஸு இது போன்ற அமைப்புகளில் இவங்களுடைய ஜீவனம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக சுக்கரன் அப்படின்றவர் வந்து கலை அப்படின்றத வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் வந்து இந்த ஓவியம், இசை, பாடல்கள் இது போன்ற அமைப்புகளில் இவங்களுடைய அந்த ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இயல்பாகவே இவங்களுக்குலாம் அந்த ஒரு விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மூத்த சகோதரத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். இவங்களுக்கு மேக்சிமம் வந்து மூத்த உடன்பிறப்புகள் நிச்சயம் இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2 பேராச்சும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? புத பகவான் அப்படிங்கிறவர் இந்த ராசி லக்னங்களுக்கு தன லாபாதிபதியாக வருகின்றார். அதனால வந்து உங்களுடைய வெற்றி, உங்களுடைய சக்சஸ் அப்படிங்கிறத பொறுத்து வரலாம், உங்களுடைய மன மகிழ்ச்சி அப்படிங்கிறத பொறுத்து வரலாம். புத பகவானின் நிலையை பொறுத்து தான் அது வந்து புதன் எந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது அமையுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சந்திர பகவானுடைய கடகம். அதில் உச்சம் பெறும் கிரகமாக வந்து குரு பகவான் இருக்கின்றார். தாம்பத்திய சுகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு குழந்தை கைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா பெரிய அளவில் வந்து அதில் வந்து இந்த ராசி லக்னங்களில் பிறந்த அன்பர்கள் ஒரு பெரிய ஈடுபாடை காட்டுறதில்லை. படுக்கிற இடத்த வந்து ஒரு சில நேரங்களில் மாற்றி மாற்றி படுப்பாங்க. இந்த இடத்துல படுத்து பார்க்கலாமா, அந்த இடத்துல படுத்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்சம் படுத்து முயற்சி செய்து பார்க்குற அன்பர்களாக இவங்க வந்து இருக்கிறாங்க. இரவில் வந்து மேக்சிமம் வந்து படுக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தண்ணீர் தலைமாட்டில் இருக்கும், அல்லது தண்ணீரை குடிச்சிட்டு படுப்பாங்க. இன்னும் ஒரு சில அன்பர்கள் கொஞ்சம் பால் குடித்து விட்டு படுக்கிற அன்பர்களாக இருப்பார்கள். அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இந்த 12ஆம் இடம் தான் நம்மளுக்கு வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சொல்லுது. ஸோ அக்கம் பக்கத்தில் பொறுத்தவரையிலும் ஆசிரியர்கள், மருத்துவர்கள் அப்படிங்கிற அமைப்பில் இருப்பாங்க. இந்த மளிகை கடை வச்சுட்ருக்கவங்க, பால் வியாபாரம் செய்கிறவங்க, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உணவு தொழில் செய்கிறவங்க. உணவு தொழில் அப்படின்னும் பொழுது இந்த ஹோட்டலு, சின்ன சின்ன டிஃபன் சென்டரு இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. பெரும்பாலும் இவர்களின் அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல ஆச்சாரம் உள்ளவர்களாகவும் வெளியிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனவங்களாகவும் இருப்பாங்க. இது எங்களுக்கு சொந்த ஊர் இல்லைங்க, நாங்கள் இப்போலாம் வந்து கொஞ்ச நாள் ஆகுது அல்லது கொஞ்சம் வருஷமாக ஆகுது அப்படிங்கிற மாதிரியான நண்பர்களாக இருப்பார்கள். அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப நீடித்த நாள் அங்கே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி கொஞ்சம் மாற்றத்தை சந்திக்கிறார்கள். வேறு இடத்துக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம், வீட்டை கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்லாம் சொல்கிற நண்பர்கள்லாம் பலர் சொல்லி கேட்டு இருக்கின்றோம் நண்பர்களை. ஆக இன்றைய பதிவில் பொறுத்தவரையிலும் சிம்ம ராசி லக்ன அன்பர்களின் ஒரு பொது பலன்களை பார்த்தோம். இந்த பலன்களாக வந்து ஜோதிடம் பயிலும் அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஜோதிடம் தெரியாத அன்பர்களுக்கு அவர்களை பற்றிய ஒரு புரிதலை இது நிச்சயம் கொடுத்துருக்கும். ஜோதிடம் தெரிந்த நண்பர்களும் பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு மனோநிலையை அவர்களுக்கு கொடுத்துருக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.